மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு. தனிமத்தின் பெயர் ஹீலியம். அணு எண் 2. கூடு எலக்ட்ரான் அமைப்பு 2. நியான். அணு எண் 10. கூடு எலக்ட்ரான் அமைப்பு 2,8. முதல்ல 2 ஃபில் ஆகும், மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது ஃபில் ஆகும். ஆர்கான். ஏஆர். ஆர்கான் 18. அணு எண் 18. 2, 8, 8. 2க்கு அப்புறமா 8 ஃபில் ஆகும். கிரிப்டான். கேஆர் 36. அணு எண் 36. 2,8, 18,8. 8க்கு அப்புறம் 18 ஃபில் ஆகும், அப்புறம் பேலன்ஸ் உள்ளது. செனான். எக்ஸி. அணு எண் 54. கூடு எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 18, 18, 8. ரேடான். ஆர்என். அணு எண் 86. கூடு எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 18, 32, 18, 8. மந்தவாயுக்களோட எலக்ட்ரான் அமைப்பு இதுதான். ஒரு உலோகத்தின் இணைதிறன் என்பது அந்த உலோகம் இழக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையாகும். ஒரு அலோகத்தின் இணைதிறன் என்பது அது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையாகும். அதாவது இணைதிறன்னா என்னென்னா, 2 உலோகங்கள் இணையும் போது ஒரு 2 எலக்ட்ரான் பேராச்சுன்னா அந்த இழக்கும் 2 எலக்ட்ரான் தான் அதோட இணைதிறன். அலோகத்தின் இணைதிறன்கிறது அது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கோடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதிறன் கோட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி எனப்படுகிறது. ஸோ இதுதான் நியூலாண்டின் எண்ம விதி. இதை கூறியவர் நியூலாண்ட். ஏதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணு இன்னொரு அணு கூட பேர் பண்ணுற எலக்ட்ரான்களோ இழக்கிற எலக்ட்ரான்களோ இல்லை அல்லது பங்கீடு செய்கிற எலக்ட்ரான்களோ சேர்ந்து ஒரு 8 எலக்ட்ரான்களை உருவாக்கிச்சுன்னா அது இணைதிறன் கோட்டில் உருவாக்கிச்சுன்னா அதற்கு பெயர் தான் இது எண்ம விதி. 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி. நிலையற்ற மின்னணு கட்டமைப்பு. தனிமம் போரான். அணு எண் 5. எலக்ட்ரான் கட்டமைப்பு 2,3. இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள் 3. கடைசியாக இருக்கிறது தான் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள். தனிமம் நைட்ரஜன். அணு எண் 7. எலக்ட்ரான் அமைப்பு 2,5. இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள் 5. தனிமம் ஆக்சிஜன். அணு எண் 8. எலக்ட்ரான் அமைப்பு 2,6. இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள் 6. தனிமம் சோடியம். அணு எண் 11. எலக்ட்ரான் அமைப்பு 2,8,1. இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள் 1. இதுதான் பேராவர எலக்ட்ரான்கள், இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்கள். கடைசி பங்கீடு. ஒரு தனிமத்தின் அணு எலக்ட்ரானிய இணைதிறன் பிணைப்பை உருவாக்கும் போது அவ்வணு இழக்கும் அல்லது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதன் எலக்ட்ரான் இணைதிறன் எனப்படுகிறது. எலக்ட்ரான் இணைதிறன் என்னென்னா, 2 தனிமம் இணையும் போது அந்த இணையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் அதோட எலக்ட்ரான் இணைதிறன் அப்படின்னு சொல்கிறோம். சகப்பிணைப்பின் 3 வகைகள். ஒற்றை சகப்பிணைப்பை குறிக்க அணுக்களிடையே ஒரு கோடு பாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு H+H. இரட்டை சகப்பிணைப்பை குறிக்க அணுக்களுக்கிடையே 2 கோடுகள் டபுள் பாண்ட் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு O+O. ஆக்சிஜன். மும்மை சகப்பிணைப்பை குறிக்க அணுக்களுக்கிடையே 3 கோடுகள் ட்ரிபிள் பாண்ட் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு N+N. நைட்ரஜன் N2. இதுதான் இந்த 3 தான் சகப்பிணைப்போட 3 வகைகள். சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஒற்றை சகப்பிணைப்பு, டபுள் பாண்ட் இருந்தால் இரட்டை சகப்பிணைப்பு, ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் மும்மை சகப்பிணைப்பு. எடுத்துக்காட்டு சிங்கிள் பாண்டுக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன், இரட்டை சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், மும்மை சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு நைட்ரஜன். வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள் இணைவதால் முனைவுள்ள கரைப்பான்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம், அம்மோனியா, அயனிச் சேர்மங்கள். இத்தகைய கரைப்பான்களில் எளிதில் கரைகின்றன. எலக்ட்ரான் கவர்தன்மையில் குறைந்த அளவே வேறுபாடு கொண்ட கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள் இணைவதால்
முனைவற்ற கரைப்பான்கள் உண்டாகின்றன. எடுத்துக்காட்டு அசிட்டோன், பென்சீன், டொலுவீன், டர்பன்டைன். சகப்பிணைப்பு சேர்மங்கள் இத்தகைய கரைப்பான்களில் கரைகின்றன. அதாவது எலக்ட்ரான் கவர்தன்மை ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிற அணுக்கள் இணைவதால் தான் முனைவுள்ள கரைப்பான்கள் உருவாகுது. எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் இணைவதால் நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம், அம்மோனியா, அயனி சேர்மங்கள் இதெல்லாம் உருவாகுது. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எலக்ட்ரான் கவர்தன்மையில் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஹைட்ரோ கார்பன்ஸ் உருவாகுது. அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ்னால் முனைவு அற்ற கரைப்பான்கள். முனைவற்ற கரைப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். அசிட்டோன், பென்சீன், டொலுவீன், டர்பன்டைன். சகப்பிணைப்பு சேர்மங்கள் இத்தகைய கரைப்பான்களில் கரைகின்றன. ஃபஜான் விதியின் சுருக்கம்: அயனித்தன்மை குறைந்த நேர்மின் சுமை, சகப்பிணைப்பு தன்மை அதிக நேர்மின் சுமை. அயனித்தன்மை நேர்மின் அயனி உருவளவு பெரியது, சகப்பிணைப்பு தன்மை நேர்மின் அயனி உருவளவு சிறியது. அயனித்தன்மை எதிர்மின் அயனி உருவளவு சிறியது, சகப்பிணைப்பு தன்மை எதிர்மின் அயனி உருவளவு பெரியது. ஃபஜான் விதிப்படி அயனித்தன்மையில் குறைந்த நேர்மின் சுமையும் சகப்பிணைப்பு தன்மையில் அதிக நேர்மின் சுமையும் காணப்படும். அயனித்தன்மையில் நேர்மின் அயனி பெரியதாக இருக்கும், சகப்பிணைப்பு தன்மையில் நேர்மின் அயனி சிறியதாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் எதிர்மின் அயனி உருவளவு சிறியதாக இருக்கும். அயனித்தன்மையில், சகப்பிணைப்பு தன்மையில் பெரியதாக இருக்கும் எதிர்மின் அயனியோட உருவளவு. ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா என்னென்னா, ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல் அல்லது எலக்ட்ரானை இழத்தல். இந்த மூணுமே ஆக்சிஜனேற்றம் தான். ஒடுக்கம்னா ஹைட்ரஜனை சேர்த்தல், ஆக்சிஜனை நீக்குதல் அல்லது எலக்ட்ரானை ஏற்றல். இந்த மூணுமே ஒடுக்கம்தான். பிணைப்பில் உள்ள இணை எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்ந்தெழுக்கும் தன்மை எலக்ட்ரான் கவர்தன்மை எனப்படும். எலக்ட்ரான் கவர்தன்மை என்னன்னா, பேரிங்கில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் எலக்ட்ரான் கவர்தன்மை.